நமச்சிவாய நமக. காரகார காரகார காரென்ற புண்ணியன் மாற மாற மார்கின்ற மாரசி ராமரண்ட உச்ச மந்திரத்தால் பிரம்மன் ஆட்சி பிடிக்கிறான். உண்டத்தில் அண்டங்கள் தோற்று வைக்கப்படுவது என்பது உண்மைதான். அப்படி கலக்க நாராயண் காலையில் எழுந்து அரும காரியங்களெல்லாம் முடித்துவிட்டு நேராக சென்றேன் சத்தியலோகம். அங்கு வீட்டு போகணும். பராபரத்தில் பரம், பரத்திலே சிவம், சிவத்திலே சக்தி, சக்தியிலே சதாசிவம், சதாசிவத்திலே மகசிவன், மகசிவரத்திலே ருத்ரம், ருத்ரத்திலே விஷ்ணு, விஷ்ணுவே பிரம்மா, பிரம்மாவிலே அப்பு, அப்பிலே வாயு, வாயுலே பிறகு, பிறகுலே அன்னம், அன்னத்தில் வச்சிகள் தோற்று வைக்கப்பட்டன. திருஷ்டி திதி சம்ஹாரம் சொல்லக்கூடிய முத்தலுக்கு பிரமணக்கப்பட்ட முதல் முதல் நால்வரை படைத்தார். அவர்கள் ஜனகர், ஜனதர், ஜனந்தனர், ஜனத்குமாரர் என நால்வரை படைத்து இந்த உலக உற்பத்தி குதலங்களை பிரம்மன் உத்தரவிட்டான். அதை ஏற்று செவ்வன செப்பன நடந்தார்கள். யாம் ஒருவன் மாத்திரம் இல்லறம் என்பதை அகற்றினேன், சுயன்பம் கொண்டேன், மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசைகளும் விரித்து இந்த ஜடாமகிடத்தை முடித்து இந்த மகதாளை இசைத்து அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, சாஸ்திர பிரியா சகதவா, சத்தியப்பிரியா ஹரிச்சந்திரா, கலகர பிரியா சுந்தராமா, கனிப்பிரியா கண்டா, இத்தனை பிரிவிட்டால் கலகப்பிரியா நாரதர் கலக. அதனால கலகம்னா சாதாரண கலகம் கிடையாது. காலையில் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாவோட கலகம், என்னப்பா இவ்வளவுதான் சம்பளம் ஆண்டுது, சரி வீட்டுக்கு போனால் தான் கலகம் நடக்குது, நம்ம சங்கத்துக்கு போகணும் போனால் சங்க கணக்கு பிள்ளையோட கலகம், உனக்கு வேறு வேலையே இல்லையா, வருஷம் முழுதும் அட்வான்ஸ் தானான்றாரு. சரி சங்கத்துக்கு போனால் தான் கலகம் நடக்குது. நம்ம நாடகம் நடக்கிற ஊருக்கு போக வேண்டிய வண்டியில் ஏறி உட்காந்தா எனக்கும் பெட்டிக்காருக்கும் கலகம், சன்னலோரம் தான் சீட்டு வேணும்ன்றாரு. சரி வண்டியில் ஏறினா தான் கலகம் நடக்குது. நம்ம மேடைக்கு வருவோம்னு வந்தால் இரவுல வள்ளியோட கலகம், இப்படி இரவுலையும் கலகம், பகலிலையும் கலகம், கலகம் செய்யணும். இந்த உலகத்தை வாழ வைக்கின்ற நோக்கத்தோடு எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணி போடுதோ அது போன்ற உங்களை போன்ற நல்ல உள்ளங்களை தேடி அடியே இந்த இடத்துல வந்துட்டால் அதலம் நன்றி நன்றி, கைதட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி. ஆக அதலம் விதலம் சுதலம் ராஜதலம் மத்தியுலகம் சத்தியுலகம் தபுலகம் பூலோகம் யமலோகம் கண்ணலோகம் ஜல்லோகம் சொல்லக்கூடிய 7 லோகம் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வெள்ளகெடுத்து வெள்ளிதர் உண்டு வெள்ளையரியாசனத்தில் வீற்றுப்பால் எம்மை அரசரோடு சரியாசனம் அமர் வைக்கும் என் தாயே, வெள்ளத்தால் அடியாது விந்தாலும் வேகாது அள்ளி கொடுத்தாலும் குறையாது நிறை என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய இனதாய் கலைவாணியை கண்டு நல்லாசைகளை பொன்று கொண்டு அவசியம் நம்ம ஊரில் கலகம் உண்டு. அப்படிப்பட்ட கலகம் செய்ய வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும் என்று பார்த்தால் ஓடினேன் ஓடி வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் கூடினேன் கோடி நாடினேன் நாடி நான் எங்கும் கண்டு கொண்டேன் நாராயணா நாராயணா என்று சொல்லக்கூடிய எனது பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன் அன்னுடைய ஆசையம் பெற்றுக்கொண்டு அருள் இல்லாதற்கு அவ்வுலகில் இடமில்லை, பொருள் இல்லாதற்கு இவ்வுலகில் இடமில்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகிலும் இடமில்லை என்று சொல்லக்கூடிய எனது பாட்டி மகாலட்சுமி. அப்படி அஷ்டமா லட்சுமியோட அனுகிரகத்தை பட்ட யாமும் அடைந்தேன் கைலாகிரி. அங்கே விட்டு போகணும். கோயிலாவது ஏதலா குளங்களாவது ஏதலா, கோயிலும் குளங்களும் திட்டாலும் ஆவது முன்னிடத்திலே அழிவது முன்னிடத்திலே அழியாத கோலம் கொண்ட ஆசா இங்கே இருக்கும் இந்த அடியார்களுக்கெல்லாம் அருள்வாயடா ஈசா. அவனே அந்த சதுரகிரி வாசன் அந்த கைலாசன் ஆதனை வணங்கி
கிரியா சக்தி, யோக சக்தி, ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய ஆதிபரா சக்தி, அவள் இல்லையே எனக்கேது கீர்த்தி என்று சொல்லக்கூடிய மதுரையிலே மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, இப்படி ஊருக்கொரு உருவம் உண்டாலே அகில்நாட்ட பரமேஸ்வரி ஆதிபரா சக்தி அன்னவளை வணங்கி இந்த பூலோகத்தை அடைந்து விட்டேன். இந்த பூலோகமோ குறிஞ்சினம், குறிஞ்சின் கடவுளோ வந்தன், கந்தன் தந்தையோ பரமன், பரமன் அணிந்திருப்பதோ பர்வதம், பர்வத்துக்குடைய துரியோன், துரியோன் நண்பனோ கர்ணன், கர்ணன் தந்தையோ சூரியன், சூரியன் அருளை பெற்றவன் அகத்தியன், அகத்தியன் ஆசை பெற்றவனோ ஆஞ்சநேயன், ஆஞ்சநேயர் கொண்டு வந்ததோ சஞ்சீவி பர்வதம், அதை அளித்தவனோ ராவணேஸ்வரன், ராவணேஸ்வரத்தோ திருமால், திருமால் மார்பகத்தில் போல மகாலட்சுமி, இப்படி தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய அல்லல்போம், அல் வினைபோம், அன்னை வீட்டு பிறந்த தொல்லைபோம், போகாத்து யுரம்போம், நல்ல குணமதிக அந்த மான்மருடைய கோபுரத்தில் விட்டிருக்க அந்த கணபதிகளால் ஆன முத்தன 5 கரத்தன மூசிய வாகன மகாபாரத மொழி சொல்லுகிற நமஸ்தே பாலும் தலிதேனும் பாகும் பருப்பு வேணான்கு கலந்து உமக்கு நான் தருவேன் கோலம் செய்து உங்க கருமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் 3 மணிக்குத்தா என்று சொல்லக்கூடிய அந்த விநாயகபெருமனை வணங்க வேண்டும் என்று வார்த்தை. இங்கு நாரதராக வேடந்தாங்கி நடிக்கும் தென்னாட்டு கலைமகன் ஆவியூர் கார்த்திகேயன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. துணி கொடுத்தால் பிணி நீங்கும் என்பார்கள். அதனால தான் மகாபாரதத்தில் குசேலம் பாருங்கள், கந்த துணியில் போய் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொஞ்சோண்டு அவ்வளோ கொடுத்தார். கொடுத்த துணியை பாருங்கள் கந்த துணின்னு சொன்னார். கந்த துணியை தெரியுமில்ல, கிழிஞ்ச துணியில் கொண்டு போய் அவளை கொடுத்தார். கொடுத்தனால சகல யோகமும் சௌபாக்கியமும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தார். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாரத மகரிஷியாக இருக்கக்கூடிய எனக்கு புத்தாடை போட்டு புகழாரம் சமற்றிய மாபெரும் கிராமத்தார்கள், எங்களையெல்லாம் வாழ வைக்கும் எங்களது உயிரிலும் மேலான அன்பு நாடகக்கலா ரசிகர் மக்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கலைப்பு நிறுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. ஓரானை கண்டை உமையால் திருமகளை பாராணகற்பகத்தை பேணினான், வாராத புத்தி வரும் வித்தை தரும் புத்திர சம்பத்து தரும் சக்தி தரும் சித்தி தரும் தா என்றும் தில்லை ஆனந்த கூத்தனின் மகனே சொல்லி போட்டு செயலும் தொடங்கும். கேட்டதெல்லாம் தான் கொடுக்கும் பிள்ளை, இவன் தீர்த்து சொல்ல வார்த்தைகளே இல்லை இல்லை இல்லை. கேட்டவரம் தான் கொடுக்கும் பிள்ளை, இவன் தீர்த்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. மாந்தோப்பு செந்தில் வேல்முருகன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் சுழி போட்டு செயலும் தொடங்கும். தும்பிக்கை நம்பிக்கை எங்கும் கொடுக்கும், வரும் துயராவும் முன்னின்று தடுக்கும் தடுக்கும் தடுக்கும்.
தாய் பெருமனை வணங்கி விட்டாலும் தாய் சிறந்த கோபுரம் இல்லை, தந்தை சொல்மக்க மந்திரம் இல்லை, 1000 உறவுகள் இருப்பின அன்னை தந்தை அன்பில் என்று பெரியோர்கள் முன்னோர்கள் வாக்குகளுங்க. பெண் தாமிரம் வந்து 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 ஆகமம், 32 தான தர்மம், 64 கலை, 96 தத்துவம், இப்படி ஆக்குவதில் அங்கத்துக்கு முறையில் இனதாய் கலைவாணி அண்ணவளுடைய ஆசையும் இருக்க வேண்டும். உலகில் ஓரறிவு புல் பூண்டு, ஈரறிவு நீர்வாழ் உயிரினம், 3 அறிவு ஊர்வனை, 4 அறிவு பறவையினம், 5 அறிவு ஆடு மாடு. அப்படி நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சிலர் மனுஷன்லேயே 5 அறிவோடு தான் இருக்கேன். எல்லாரையும் சொல்லலை, சிலர் மனுஷன்லேயே 5 அறிவோடு தான் இருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? ஒரு குருநாதர் இடத்துல ஒரு சிஷ்யம் போய் கேட்டானா, வாத்தியாரே இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லி கேட்டானா. அப்போ தான் குருநாதர் வந்து உண்டாரா, தன்னுடைய சிஷியனுக்கு தலக்கணம் என்பது வந்துருச்சு, இவனுக்கு இதை உணர்த்தி காமிக்கணுமே என்பதற்காக இந்த உலகத்தில் எது மட்டமானதோ அதை கொண்டு வந்து குடியான்னு சொல்லி கேட்டாங்க. நேராக பசுமாட்டுடைய தொழுவத்துக்கு போனானா, அங்கே பசுமாட்டுடைய சாணம் கிடந்துச்சா, இதாயா மட்டமான, இதை போய் அள்ளுவோமேன்னு அல்ல போனானா. அப்போ ஒரு கிழவி சொன்னாலாம், நான் பிள்ளையார் கோயிலில் வாசத்தளித்து கோலம் போடுறேன் தம்பி, அதனால் இது எனக்கு தேவைப்படுது தம்பின்னான். அப்போ இதுவும் தேவைப்படும் போல் இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்பொழுது பாருங்க, ஆட்டுக்குட்டி போனால் ஆட்டாமுழுக்க கிடந்துச்சா, இதாயா மட்டமான, இதை போய் அள்ளுவோமேன்னு நல்ல போனானா. அப்புறம் விவசாயி சொன்னாரா, என் தோட்டத்தில் ரோஜா பூலாம் பூத்து கொடுங்குது, அதுக்கு உரமே இதுதான் தம்பின்றாரா. அப்போ இதுவும் தேவைப்படும் போல் இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்பொழுது பாருங்கள், ரோட்டில் யானையுடைய சாணம் கிடந்துச்சா, இதாயா மட்டமான, இதை போய் அள்ளுவோமே நல்ல போனான். அப்புறம் முதியவர் ஒரு கிழமை சொன்னாராம், என் காலில் ஊரம் பித்த ஒடிப்பாக இருக்குது, இதில் ஏறி மிதிச்சா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது தம்பி, நான் ஏறி மிதிக்கணும், கொஞ்சம் விலைக்குங்க தம்பினாராம். அப்போ இதுவும் தேவைப்படும் போல் இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்பொழுது பாருங்கள், ரோட்டில் ஒரு 5-6 பேர் மூக்கை பிடிச்சிக்கிட்டே நடந்தானா. என்னடா மூக்கை பிடிச்சி நடக்கிறானேன்னு இப்படி திரும்பி தான் பார்த்தானா. ரோட்டு ஓரத்தில் உட்காந்து ஒரு 5-6 பேர் உட்காந்து மலம் கழிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்போ தான் இப்போ உணர்ந்தானா, பசுமாட்டுடைய சாணம் பிள்ளையார் கோயிலுக்கு போச்சு, ஆட்டுடைய ஆட்டாம்பளுக்கு தோட்டத்துக்கு உரமாக போச்சு, யானையுடைய சாணம் மருத்துவத்துக்கு போச்சு, மனுஷா நீ எங்கடா போனேன்றதை உணர்ந்தானா. அப்போ தான் உணர்ந்துக்கிட்டானா, உலகத்தில் மட்டமானவன் யார்? மனுஷன் தானா. காரணம், கண்ணுக்கு தெரிந்த கடவுளே தாய் தேப்பன் தானா. நாட்டில் யாராவது தாய் தேப்பனை மதிக்கிறோமா? முதல்ல என்ன எடுத்துக்கங்க, ஏன் தாய் தேப்பன்னு சொல்ல கேட்டால், நான் ஏன் ஆவியூர்லேருந்து இங்கே வரேன். காரணம் பாருங்களே, ஒரு தம்பதியருக்கு கல்யாணம் பண்ணி 10-15 வருஷமாக பிள்ளையே இல்லையா, 15 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சா. அந்த ஆண் குழந்தையத்தோட மார்பகத்தில் போட்டு நெஞ்சில் தூக்கி போட்டு தகப்பன் சொன்னானா, மகனே மிதிடா, மிதிக்கிறதுக்கு தாண்டா அப்போ உடனே நான் பெத்தேன்னு சொன்னானா. அதே மகன் ஒரு 25 வருஷம் கழிச்சு ஊரறிய மந்தையிலே தூக்கி போட்டு அப்பனை நெஞ்சிலே ஒரு எத்து விட்டானா. இப்போ அதே அப்பன்னு சொன்னானா, சண்டாள பிள்ளை இப்படிலாம் எட்டி உதைக்கவாடா உடனே நான் பெத்தேன்னு சொன்னானா. இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த குழந்தை நல்ல குழந்தையை மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்ல வராதும் தீய வராதும் அன்னை தந்தை வளர்ப்பினேன்னு சொன்னேன். ஆனால் தாய்மார்கள் அப்படியா குழந்தை ஆட்டுறாங்க, தொட்டியில் ஓட்டு ஆட்டும் பொழுது என்ன சொல்லி ஆட்டுறாங்க, களவாணி இப்போ என்ன பேசாமல் தூங்குனான்னு சொல்ல, மறுநாள் அவன் பள்ளிக்கூடத்தில் பென்சிலை தூக்கிட்டு வந்துடுறான். இப்படி தான் இருக்குது உலகம். இதுக்கு மத்தியில் நம்மளாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பாருங்கள், ஒரு மகன் நேர்காணலுக்கு போயிட்டு வந்தானா, இன்டர்வியூக்கு வேலை தேடி போயிட்டு வந்தானா. வேலை தேடி போயிட்டு வந்தோன்னா வீட்டுக்கு வந்து தகப்பன் கேட்டானா, போனையே என்னடா ஆச்சுன்னு கேட்டானா. அடுத்து தம்பிக்காரன் கேட்டானா, எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டானா. தங்கச்சிக்காரி கேட்டாளா, அண்ணே எவ்வளவுனே சம்பளம்னு கேட்டானா. ஏன் சம்பளத்தை கேட்குறா, நாளைக்கு இவன் தானே தாய் மாமனை வேட்டு போட்டு போகணும், அதனால் எவ்வளவுனே சம்பளம்னு கேட்டாலாம். ஆனால் பெத்த தாய் தான் கேட்டாலாம், எப்பா காலையில் போனேன், ராத்திரி தாடா வீட்டுக்கு வந்த, மதியம் சாப்பிட்டியாப்பான்னு கேட்டாலாம். அப்படிப்பட்டதுங்க உலகத்தில் தாய் பாசம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல தாய்ந்தருக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோமானால், அதனால நண்பர் ஒருத்தர் கேட்டார், கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டார். கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், அண்ணே தீபாவளி வந்தால் 2 பேர்த்துக்கு உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க, என்னடா தீபாவளிக்கும் கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு என்ன சம்மந்தம்னு நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் கிடையாதுங்க. கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு பட்டுச்சலை எடுத்து கொடுங்களேன் தீபாவளிக்கு, அப்போ கூட அவள் சொல்லுவா, அடுத்த வீட்டுக்காரி 7000 ரூபாய்க்கு கட்டியிருக்கா, எனக்கு வெறும் 5000க்கு தானாண்டுவா. அதே பெத்த தாய்க்கு ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தோம்னா அந்த தாய் சொல்லுவா, எனக்கு எதுக்குப்பா 500 ரூபாய்க்கு, ஒரு 200 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தா போதாதான்னு சொல்லுவா. அப்படிப்பட்டதுங்க உலகத்தில் தாய் பாசம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல தாய்ந்தருக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோமானால், தன்னலமற்றது தாயே
தாய்ந்தருக்கு ஒரு பெருமை சேர்த்து விட்டாலும் உலகம் சேமம் பெற வேண்டும் என்ற ஒரு நார்த்தியிலே பார்த்தோமானால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒருவான பிரச்சனை. ஆனால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீர்த்துடலாங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒவ்வொரு வீட்லேயும் ஒன்று இருக்குது. அது என்ன பிரச்சனை தெரியுமா? அதுதான் மாமியா மருமக பிரச்சனை. வீட்டில் தீர்க்க முடியாத பிரச்சனையே மாமியா மருமக பிரச்சனை தான். காரணம் பாருங்களேன், என்ன போன்ற ஒரு இளைஞன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. கல்யாணம் பண்ணணும் இந்த வீட்டுக்கு வந்த மருமகாரி சொன்னாலா, அத்தை நீங்கள் தனி கொடுத்துறோம்லாம் போகாதீங்க, எங்கள் கூடயே இருங்க, உங்களுக்கு 3 நேரம் சோறு 2 நேரம் காப்பி தண்ணி நான் போட்டு தரத்தேன்டாலாம். ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த 3 நேரம் சோறு 1 நேரம் சோறாக மாறிச்சு, 2 நேரம் காப்பியும் 1 நேரம் காப்பியாக மாறிச்சு. கடைசியில் சோறு முள்ள காப்பி முள்ள வீட்டுக்கு வெளியே திண்ணையில் தள்ளிட்டான். திண்ணையில் படுத்த படுக்கையாக கிடந்து இந்த கிளம்பி செத்து போயிட்டா. செத்த கிளவியை தூக்கிட்டாங்க. ஆனால் கிளவி படுத்து கிடந்தா பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பாயும் தலகாணி மட்டும் கிடந்துச்சான். இதை போய் இந்த பேரம்பிள்ளை போய் என்ன மடித்து சுருட்டி எடுத்துக்கிட்டு இருந்தானா. அப்போ தான் இந்த மருமகாரி மயனை போய் சத்தம் போட்டாலாம், ஏன்டா கிளவியே செத்து போயிட்டாடா, ஏன்டா அந்த பாயும் தலகாணியும் எடுக்கிறேன்டாலாம். அப்போ தான் மயங்காரன் சொன்னானா, நாளைக்கு உனக்கும் தேவைப்படும்லமா, நீயும் இங்கே தானேமா வரப்போகிறேன். உணர்ந்தாலும் ஆகா, மாமியாவுக்கு சோறு போடாமல் கொண்டு விட்டோமே, இதெல்லாம் நீங்கள் சிரிக்கணுமே கைதட்டணுமேன்றக்காக சொல்ல. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். காரணம் பாருங்களேன், கோவில் இருந்து எதுக்காக? ஆனால் சாமி கும்பிட வாங்க போகிறோம், அங்கே தான் எல்லா விஷயமுமே நடக்குது. நல்லா பாருங்கள், சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் தாலுகா மடப்புறம் காளி கோயில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் என்னங்க விசேஷம்? அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகா மாசாணியம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் என்னையா விசேஷம்? நான் தெரியாமல் இருக்கிறேன். கோயிலில் காசை வெட்டி போடுறதுக்கு, முளாய் அரைச்சி அப்புறக்கும், மண்ணவாரி தூத்துறதுக்குமா கோயிலை கட்டி வச்சாங்க. இங்கேருந்து 48 நாள் விரதம் இருந்து பாத யாத்திரை நடந்து பழனி முருகனையும் திருச்செந்தூர் முருகனையும் சபரிமலை ஐயப்பனையும் பார்க்கறதுக்காக போகிறோம். இங்கேருந்து எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அடித்து பிடிச்சி என்ன கூட்டம் இருந்தாலும் உள்ளே போய் எப்படியாவது கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்த்துறணுமேன்றக்காக கோயிலுக்குள்ளே போகிறோம். கருவறைக்குள்ளே இருக்க தெய்வத்தை பார்த்தோன்னா மனுஷன் ஏன் கண்ணை மூடி சாமி கும்பிடுறான்? ஏன் கண்ணை மூடி சாமி கும்பிடுறான்? அதெல்லாம் பின்னாடி வர்ற ஆளுகளை கொஞ்சம் அலசி பார்ப்போம். இந்த ஆவியூரானோட அலசுக்கு அவங்களாம் தாங்குவாங்கன்றதை பார்ப்போம். காரணம், எங்கும் நீக்கமரம் நிறைந்திருக்கும் பரம்பொருள் என்ற எல்லா இடத்துல இறைவனுக்கான இறைவன் இல்லாத இடமே கிடையாதான். ஆக கடவுளை உணர வேண்டும் என்றால் மனிதன் உண்டு, மனிதன் மாணிக்கம் உண்டு, மனிதன் உள் கடவுள் உண்டு என்று சொன்னார்கள். யாரும் கடை வெளியெல்லாம் சொல்ல, கடவுள் என்று தான் சொன்னார்கள். நம்மளுக்குள்ள தான் கடவுள் இருக்காராம். அவன் செய்யக்கூடிய பாப புண்ணியத்துக்கு ஏற்றாறு போல தான் இங்கே எல்லாமே நடக்குமா. காரணம், தர்மம் வாழ்வு தன்னை சூதுகவும் மீண்டும் தர்மமே இந்த பூலோகத்தில் வெல்லும். மனிதன் போடுவது மனக்கணக்கு, இறைவன் போடுவது விதிக்கணக்கு. ஆனால் மனக்கணக்கு மாறிக்கிறோம், அம்பாள் போடுறா பாருங்க விதிக்கணக்கு, அது ஒருபோதும் மாறவே மாறாது என்று பஞ்ச பாண்டவர்களை வைத்து பகவத்கீதை உபதேசம் பண்ணார் அர்ஜுனனுக்கு. ஆக அந்த குருஷேத்திர போர்க்களத்திலே எனது வாட்டன் ஸ்ரீமன் நாராயணனுடைய புகழை பாட வேண்டும் என்று வார்த்தமானார். பன்னீர் மலை சொரியும் எங்கள் பரந்தாமலை அலைகள் பாடுங்க, பன்னீர் மலை சொரியும் எங்கள் பரந்தாமலை அலைகள் பாடுங்களே, கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, உள்ளாங்குழல் கொடுத்த மோங்கல்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன், குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருகின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருகின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், உள்ளாங்குழல் கொளுத்த மூங்கில்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான், அந்த பாரதம் போல் பிடிக்க தங்கை எடுத்தான், பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான், அந்த பாரதம் போல் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், நான் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தான், குரல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்கள், அந்தாடும் கங்கை மலர்கோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ்
இப்படி எனது வாட்டன் ஸ்ரீமன் நாராயணனுடைய புகழை பாடிவிட்டால் உலகம் சேமபரம் என்ற நோக்கத்தோடு பார்த்தோமானால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒருவன் ஆசை. இந்த உலகத்தில் நடந்து போகிற மனுஷனை கூப்பிட்டுங்களே, நடந்து ஒரே உனக்கு என்ன ஆசைன்னா ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்குமே அவனுக்கு ஆசை. அட சைக்கிளில் ஒரே உனக்கு என்ன ஆசைன்னா ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்குமே அவனுக்கு ஆசை. அட பைக்கில் ஒரே உனக்கு என்ன ஆசைன்னா ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமே அவனுக்கு ஆசை. அட காரில் ஒரே இப்போ என்னடா உனக்கு ஆசைன்னா நான் ஒரு தடையாவது நான் ஃப்ளைட்டில் ஒன்றுமே அவனுக்கு ஆசை. இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆசை இந்த உலகத்தில் இருந்துட்டாலும் இந்த நடந்து போகிற மனுஷன் என்ன நினைக்கணும் தெரியுமா? நம்மளுக்கு கீழே எத்தனை பேத்துக்கு கால் இல்லாமல் கை இல்லாமல் ஆண்டவன் படைச்சிருக்கான், நமக்கு நல்ல கை கால் சுகத்தை கொடுத்துருக்கானேன்னு சொல்லி அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணுமா? அப்படி யாராவது நன்றி சொல்கிறோமா? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுனா யார் நிம்மதியாக இருக்கான்? ஆம்பளை பிள்ளை பெற்றவனுக்கெல்லாம் சொத்து சுகம் சேர்த்து வச்சு வீடு வாசை கட்டி வச்சு போகிறோம்னு அவனுக்கு ஆசை. பொம்பளை பிள்ளை பெற்றவனுக்கெல்லாம் நல்லா படிக்க வச்சு என்னை மணிக்கு லட்சணமான மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்து போகிறோம்னு அவருக்கு ஆசை. சில பேத்துக்கு பார்த்தோம்னா என் பங்காளிகளுக்கு 12 மணிக்கு திறக்கிற கடையை ஒரு 10 மணிக்கு திறந்தால் நல்லா இருக்குமே அவனுக்கு ஆசை. அதான் தமிழ்நாடு வணிக கழகம். நாடகமும் 50,000 ரூபா தான், அதை கெடுக்கிறது ஒரு 145 ரூபா தான். தெரிஞ்சுக்க, தெரியாதால் தெரிஞ்சால்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஆக இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசை இந்த உலகத்தில் இருந்துட்டாலும், ஆக இப்படி மூவாசை வருத்த நாரத மரிசி எனக்கு ஒரு ஆசை, இந்த இடத்துல தங்க வேணும்ன்ற ஒரு ஆசை, இந்த குறிஞ்சிலத்தை வர்ணிக்கன்னு பார்த்தா எல்லாரும் சொல்கிறத சொல்லிட்டா ஆவியூர்லேருந்து கார்த்திகை நான் வந்ததுக்கு பெருமை கிடையாது. அதனால் லட்சம் வச்சுருந்தா பேர் என்னங்க? கோடி வச்சுருந்தா செத்ததுக்கப்புறம் லட்சாதிபதி எப்படா தூக்குன்னு சொல்லி கேட்பேன், இல்லை கோடீஸ்வரன் எப்படா தூக்குன்னு சொல்லி கேட்பேன். அதுக்குள்ளே நம்மளால் கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டாடுறேன், நான் பெரியாளா நீ பெரியாளா, சந்திச்சு பார்ப்போமா நின்று பார்ப்போமா எதுலடா பார்ப்போம்ன்றான். காரணம் பாருங்களேன், 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தானா. நடந்து போகும்போது காலில் ஓட்டுருக்க செருப்பு வந்து வச்சான். சொன்னானா, ஐயா புது செருப்புங்க வந்து வச்சுங்க, இதை உங்கள் வீட்டு வாசலில் வச்சுக்கிறேன், நான் திரும்பி வரும்பொழுது எடுத்துக்கிறேங்க நானா. அப்போ தான் அந்த வீட்டுக்காரர் சொன்னாரான், தாராளமாக வச்சுட்டு போங்க தம்பி, எடுத்துக்கங்க தம்பினாரான். அதே போல் 10 நாள் கழிச்சு 2 பேர் நடந்து போகிறான். நடந்து போகும்போது கூட வந்தவனுக்கு மாரடைப்பு வந்து செத்து போயிட்டானான். அப்போ தான் அந்த செருப்பு வச்சான் பாருங்க, அதே வீட்டில் வச்சு சொன்னா, ஐயா எனக்கு செருப்பை வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் தாங்க, என் கூட வந்து ஒரு மாரடைப்பு வந்து செத்து போயிட்டார், கொஞ்சம் நேரம் இந்த புணத்தை உங்கள் வீட்டு வாசலில் வச்சுக்கிறவான்னு சொல்லி கேட்டானா. அப்போ அதே வீட்டுக்காரர் சொன்னார், நம்மளை தூக்கலாம் நம்மளை புணத்தை அங்கிட்டுனாரா. இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த செருப்புக்கு இருக்க மரியாதை மனிதனுக்கு கிடையாது. மனிதான் ஐயோர் பொய்யடா, காற்றடைந்த பையடா, வெறுமன் பாண்டம் தரடா, தூங்கும்போது வாங்க மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. இன்றைக்கு ஆழ்வார் நாடு நாளை கையில் எடுப்பார் ஓடு, இந்த உடல் ஒன்றுக்கு முதபாத கூடு, நீ இருக்கும் இடமோ சுடுகாடு, எண்ணிப்பாரடா மனிதா வாழ்க்கையே பெரிய வெக்கக்கேடு என்று பாம்பன் சுவாமிகள் சொன்னார். ஆனால் யார் கேட்குறேன்? மனுஷன் கொஞ்சம் நஞ்சமாக ஆட்ட ஆடுறான். நல்லா பாருங்களேன், மனுஷனுக்கு இந்த மண்ணின் மீது ஆசை, மனுஷனுக்கு இந்த மண்ணின் மீது ஆசை, மண்ணுக்கு மனுஷன் மேலே ஆசை. கடைசியில் யாரா வெற்றி பெறான்னு பார்த்தோம்னா இந்த மண்ணு தான் வெற்றி பெறுதா. என்ன காரணம் தெரியுமா? ஒரு பெருங்கொண்ட கோடீஸ்வரன் சொன்னானா, எங்கள் ஐயா அந்த ஊரில் ஒரு 100 ஏக்கரை வாங்கினார். அதே ஊரில் எங்கள் அப்பா ஒரு 10 வீடை வாங்கி வாடகைக்கு விட்டார், நான் ஒரு 5 வீடாவது வாங்குவேன்னு சொன்னானா. அப்போ தான் அந்த மண்ணு சொல்லிச்சான், அடக்கு இருக்கு போயிலே, உங்கள் ஐயாவையும் நான் தாண்டா வாங்கி உள்ளே ஓட்டேன், உங்கள் அப்பனையும் நான் தாண்டா வாங்கி உள்ளே ஓட்டேன், நீ உன்னையும் நான் இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ வாங்கி போட போகிறது இல்லைன்னு சொல்லி இந்த மண்ணு மனுஷனை பார்த்து சிரிச்சிச்சான். இதெல்லாம் மனிதன் உணர்ந்து கொண்டால் மனிதன் மனிதனாக வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு அழகாக ஒரு கவிஞன் சொன்னானே. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தெண்ணு, அது நம்பி இருக்குது மண்ணு, அடிதானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயாரு தந்தை யாரு தூரம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தெண்ணு, அது நம்பி இருக்குது மண்ணு, அடிதானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயாரி தந்தை யாரு தூரம்மா. ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளு புள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு புள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா, இங்கு ஓடும் நதி ஒருத்தனுக்கும் சொந்தமில்லை அம்மா, அந்த ஓட்டை வீட்டுக்காரனுக்கு சொந்தமில்லாம். ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னு, அது நம்பி இருக்குது மண்ணு, அடிதானாக வளர்ந்த மரம் தானம்மா, ஒரு தாயாரு தந்தை யாரு தூரம்மா. வாலிபத்தின் கடனை தீர்க்க
தாலி ஒண்ணு அப்பையும் தந்தா தாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று புட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணுங்க அப்பையும் தந்தா தாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன விட்டு புட்டா. நம்மை சுமக்கும் பூமியின் கணக்கு போட்டு இருக்குது. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் வரவுக்காக இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை அது நம்பி இருக்குது மண்ணு. அடிதானாக வளர்ந்த மரம் பாரம். ஒரு தாயாரு தந்தை யாரு புறம்மா. ஆக இப்படி மண்ணு மக்களை இணைந்து விட்டால் என்ன அற்புதமான இடம் இந்த குறிஞ்சிலம். இந்த குறிஞ்சிலத்தை பார்க்கின்ற பொழுது ஆளரசு வேம்புகளும் அடர்ந்த மலைச்சோலைகளும் பூத்து குலுங்கும் பூஞ்சோலையும் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கெல்லாம் பூஞ்சோலையை பிடிக்குமா? ஆக அப்படிப்பட்ட இந்த பூஞ்சோலையை பார்த்தவொடனே இந்த இடத்தில் தங்க வேண்டும் என்று ஒரு ஆவல் தோணுகின்றது. ஆனால் நானும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாத சாபத்தை பெற்றவன் ஆயிட்டேன். இருப்பினும் எல்லாரும் சொல்றதை சொல்லிட்டு ஆவியூர்லேருந்து கார்த்திகை நான் வந்ததுக்கு பெருமை கிடையாது. அதனால் ஆவியூர் கார்த்திகை வந்தார், தனி சிறப்பை சொன்னான் இருக்கணும். 12 ஆண்டுக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய குறிஞ்சி மலர் இருக்கிற குறிஞ்சிலம் தான். 12 ஆழ்வார்களில் 4வது ஆழ்வார் விபரநாராயணன் பிறந்த இந்த குறிஞ்சிலம் தான். அதே போல் மாந்தோப்பு பார்த்துருப்போம், தென்னந்தோப்பு பார்த்துருப்போம், வாழைத்தோப்பு பார்த்துருப்போம், மூங்கில் மர தோப்பு போய் யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த மூங்கில் மர தோப்பில் வண்டுகள்லாம் துவாரமிட்டு வீசக்கூடிய தென்றல் காற்றில் இப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவங்க காதலை எப்படி வெளிப்படுத்துறாங்க தெரியுமா? என்னடா மூவாசை வெறுத்த நாரத மரிசி காதலை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. தம்பி பொண்ணுமணி யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? ஓடிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, காதலை அழிக்காமல் இருந்தால் சந்தோஷம் தான். ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு கிடைச்ச இந்த ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் தான். அண்ணே ஆப்ரேட்டர் அண்ணே, யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? எப்படியோ காலையில் கஞ்சி அடிக்காமல் செய்ய போறேன்னு நினைக்கிறேன். என்ன இது வாயை திறந்து சொல்கிறீங்க இல்லையே? பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ரசனையாக ஒரு பாட்டுக்கிட்ட அதை போட்டிருக்கீங்களா நினச்சி? சரி, அவர் காதலிச்சிருக்காரு. நான் ஒரு ஆளை வாயை திறந்து சொல்ல முடியலை. இருந்தாலும் இப்போதைக்கு அவர் கிடச்ச இதை போட்டு திருவிக்கிட்டு இருக்காரு. எங்கள் அப்பா வயசு கேட்டதுக்கு மன்னிச்சுக்கங்க. இருந்தாலும் கேட்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். ஆக அப்படிப்பட்ட இடத்துல இருந்துட்டாலும் உட்காந்து நாடகம் பார்க்குறீங்களே, நீங்களாம் யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? ஐயய்யே, சொல்கிறவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. சொல்ல முடியாமல் அப்படி புன்னகையாக சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அவங்க வீட்டுக்காரமாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்க? அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது. ஏன் உங்களால் வாயை திறந்து சொல்ல முடியலை? ஆனால் நீங்கள் சிரிக்கிறத வச்சா நான் கணிச்சிக்கிட்டேன் எத்தனை பேர் குடியை கெடுத்துருப்பீங்க, எத்தனை பேர் குண்டா சட்டியை நொறுக்கியிருப்பீங்கன்னு. காரணம் ஏன் சொல்ல முடியலை? சொன்னால் காலையில் வீட்டில் சோறு கிடைக்காது, அதனால் சொல்ல முடியாது. ஆக காதல்னால் முதல்ல என்னன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். காதல்னால் முதல்ல அன்பு. அன்புன்ற காதல் எங்கே இருக்கணும்? பாருக்குள் நல்ல நாடு நம்ம பாரத திருநாடு, நம்ம இந்திய திருநாட்டு மேலே முதல்ல அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா இரவுண்டும் பார்க்காம, பகலுண்டும் பார்க்காம, வெயிலுண்டும் பார்க்காம, மழையுண்டும் பார்க்காம, பனியுண்டும் பார்க்காம நம்ம நாட்டு எல்லைப் பகுதியில் இருக்கிறார்களே இந்திய இராணுவ வீரர்கள், அவங்க மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா யாதும் ஊரே யாவரும் கேலிசில் உலக ஐநா சபையில் 583 நாடு கலந்து கொண்ட ஐநா சபையில் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி இந்த உலகத்திற்கே பரிசாற்றினார். தென்கோடி ராமேஸ்வரத்தில் பிறந்தார் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். இந்த கைதட்டின 5-6 தமிழர்களுக்கு மட்டும் நன்றி. மத்தாலூரா சவுத் ஆப்பிரிக்காவா நான் தெரியாமல் கேட்குறேன். கைதட்டினா குறைஞ்சா வருவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழனுக்குள்ளே ஒற்றுமை வேணும். தமிழனுக்குள்ளே ஒற்றுமை இருந்தால் கர்நாடகாவிலேருந்து காவேரியில் தண்ணி வரும். காவேரியில் தண்ணி வர காரணம் என்ன? தமிழனுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அதனால் கர்நாடகாவிலேருந்து காவேரியில் தண்ணி வரல. நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்களே. என் சொந்த ஊரான ஆவியூரில் என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் போர் போட்டார். போர் போட்டோடனே போரில் தண்ணி வரல. இவர் தண்ணி வரலன்னு உடனே என்ன பண்ணார்? நீரோட்டம் பார்த்தவன் மேலேதாயா தப்புன்னு சொல்லி சண்டைக்கு போனார். அப்போ தான் நான் கூப்பிட்டு அண்ணங்க வாங்கினேன், நீரோட்டம் பார்த்தவர் மேலே தப்பு இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு வந்த வண்டி தானே சரியில்லைண்டே. என்ன தம்பி சொல்கிறீங்கன்றார். அப்போ தான் நான் சொன்னேன், அண்ணே வண்டி நம்பரை பாருங்கண்ணே, அது கர்நாடகா வண்டினே, அதனால் தண்ணி வராது, நீங்கள் வேணால் பாண்டிச்சேரியிலேருந்து ஊட்டி வந்து போடுங்கண்ணே, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நான் அடிக்கிறதுக்கு கூட தண்ணி வருமுனேன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட தாய்மொழியாம் தமிழ் மொழி மேலே அன்புன்ற காதல் வேணும். அதனால தான் ஒரு முத்தமிழறிஞர் சொன்னார், வாடியை வயிறை கண்ட போதெல்லாம் என் மனம் வாடினேன் என்றார் எங்களூருக்காரன், தமிழ்நாட்டுக்கு தண்ணியே இல்லை என்றார் பெங்களூருக்காரன் என்று சொன்னார். காரணம் தமிழ் மொழி, தமிழ்நாடு, தமிழருடைய கலாச்சாரம், தமிழன் என்று சொல்லக்கூடிய இனத்தையே அழிப்பதற்கு என்ன வழி என்று ஒரு சமூகமே தேடிக்கிட்டு இருக்கு. எப்படி தமிழனையும் தமிழனுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டை அழிப்பதற்கு என்ன வழி என்பதை ஒரு சமூகமே தேடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? நல்லா பாருங்கள், நேரடியாக சொல்லணும்னா ஹிந்தியை கற்றுக்கங்க, மத்திய சர்க்காரில் வேலை கிடைக்க முடியாது. ஹிந்தியை கற்றுக்கங்க, மத்திய சர்க்காரில் வேலை கிடைக்க முடியாது. ஆனால் ஹிந்தி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறான் தெரியுமா? திருச்சுழி பஸ் ஸ்டாண்டில் பானிபூரியும் ஜம்காலமும் டவராக ஊற்றுக்கிட்டு இருக்கான். அதுதான் உண்மை. ஆனால் தமிழை என்ன பண்ணா?
செவ்வாய் கிரகத்துக்கு ஏவுகணையை விட்டுக்கிட்டு இருக்கவன் தமிழன். இந்த நாட்டுக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தவன் தமிழன். நவ கிரகங்கள் இந்த நிறத்தில் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஒரு 2000 வருஷம் இருக்கலாம். ஆனால் 2000 வருடத்துக்கு முன்னதாக கோயிலை கட்டி அந்த கோவிலில் நவகிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி இந்த நவகிரகங்கள் இந்த நிறத்தில் தான் இருக்குன்னு அதுக்கு ஒரு ஆடையை கட்டி விட்டான் பாருங்கள். சிகப்பு மஞ்சள் பாருங்கள் கருப்புன்னு சொல்லி. ஆக நவகிரகங்களை பிரதிஷ்டை பண்ண தமிழன் தான். உலகத்தில் ஆப்ரேஷன் சொல்கிறத இன்றைக்கி வேணால் மருத்துவர் செய்யலாம். அதை முதலாக செஞ்சவனே இந்த உலகத்தில் தமிழன் என்று சொல்லக்கூடிய பெருமை இந்த தமிழ் இனத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட தமிழனாக பிறந்ததுக்கும் தமிழ் மொழியை காப்பாற்றணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, எந்த மொழிக்கு வெறுப்பானவர்கள்லாம் நம்ம கிடையாது. எல்லா மொழியுமே பார்த்தோம்னா நம்ம சொந்தக்காரங்க தான். எல்லா மொழியும் கற்றுக்கலாம். எல்லா சொந்தக்காரங்களும் வருவாக போவாக. ஆனால் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்பது மட்டும் நம்மளை பெற்றெடுத்த தாய் போல எப்போவுமே நம்ம கூடயே இருக்கணும். அப்படிப்பட்ட தாய்மொழியாம் தமிழ் மொழியை யாரும் அழித்திடக்கூடாதுன்னு மிக பணிவன்போடு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்படிப்பட்ட தாய் மொழியாம் தமிழ் மொழி மேலே அன்புன்ற காதல் வேணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா பொண்டாட்டி தாலியை பேங்கில் வச்சாது இந்த நாட்டுக்கே சோறு ஓடுவன்றானே தமிழக விவசாயிகள், அந்த தெய்வத்தின் மீது அன்புன்ற காதல் வேணும். யாருக்குங்க இந்த நாட்டில் விவசாயிகளோட அருமை தெரியுது? நல்லா பாருங்களே, சிகரெட்டை விற்கிறவன் சிகரெட் என்னவலன்னு சொல்கிறான், காரை விற்கிறவன் கார் என்னவலன்னு சொல்கிறான். ஆனால் அந்த நாட்டுக்கே சோறு ஓடுறவன் விவசாயி. தான் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லுக்கும் காய்கறிக்கும் விலையை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு அவல நிலை இந்த விவசாய தொழிலில் தான் இருக்குது. யார் கேட்க முடிஞ்சு? நல்ல ஒரு விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிங்களே. எங்கள் அப்பா சாப்பிட்டா, எங்கள் ஐயா சாப்பிட்டாரு, எங்கள் அப்பா தான் வெத்தலை பிடிச்சி கொடுத்து என்னங்க சாப்பிட்டீங்க வெத்தலை ஓடுங்கண்டு. இன்றைக்கி எங்கள் அப்பா சாப்பிட்றாரு, எங்கள் அம்மா இருந்தாங்க சக்கரை வியாதிக்கு மாத்திரை எடுத்து போடுங்கண்டு. பார்த்தீங்களா? அப்போ என்ன காரணம்? உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறிக்கிருச்சு. அதனால தான் நண்பர் கேட்டார், இந்த விவசாயிகளுடைய தலையெழுத்தெல்லாம் எப்போயா மாறும்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், காலில் ஓட்டுருக்க செருப்பு கூட ஏசி ரூமில் இருக்குது. மனுஷன் சாப்பிட்ற காய்கறிலாம் இன்னும் ரோட்லேயும் தெருவுலையும் தானே வச்சு விற்றுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு தாங்க இந்த விவசாயிகளுடைய தலையெழுத்து மாறும்னு சொன்னேன். அப்படிப்பட்ட விவசாயிகள் மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா என்னென்ப ஏன எழுத்தென்ப விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு கல்வி கரையில் கற்போர் நாள் சில மெல்லத்தின் இனிபலம் சொல்லி கல்வியை போதிக்கிறார் வாருங்க வாத்தியார். அந்த வாத்தியார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இசை கலைஞர் பெருமக்களே, உங்கள் மேலையில் அன்புன்ற காதல் இருக்கணும். காரணம் என்ன காரணம்னா, 4 பேருமே பாருங்கள் என்னோடய உறவினர்களாக இருக்கலாம். ஆனால் மேடையில் இருக்கும்போது அவங்க 4 பேருமே தெய்வத்துக்கு சமமானவர்கள். என்ன காரணம் தெரியுமா? 4 பேர் போன பாதையில் போகணும், 4 பேர் மெச்சும்படி வாழணும்னு சொன்னேன். அதே போல் 4 பேர் யாருன்னா தேவார குறவர்கள், 4 பேர் மெச்சும்படி மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள். அதனால தான் அவங்கள தெய்வத்துக்கு சமமானவன்னு சொன்னேன். 4 பேர்த்துக்கு காரணம் பாருங்கள், தேவலோக இசைக்கலைஞர் தும்புருன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கையில் பார்த்தோம்னா சுதியை மீட்டக்கூடிய தம்புரான்னு சொல்லக்கூடிய. அதே போல் இந்த நாடகத்துக்கு ஆதார சுதியை காட்டக்கூடியதுக்கு என் மாமே மாந்தோப்புக்கார் செந்தில் முருகன் மாமா இருக்கார். அதே போல் பார்த்தோம்னா தில்லை சிதம்பரத்தில் சிவபெருமான் நடனம் ஆடணும்னால் நர்த்தனம் ஆடணும் என்றால் அங்கே நந்தி பகவான் மிருதங்கம் வாசிக்கணும். அந்த நந்தி பகவானுக்கு ஒப்பாக மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய அருமை தம்பி வளரும் இளையநீலா பொண்ணுமணி மிருதங்க வாசித்து கொண்டிருக்கின்ற. ஆக தேவகணம் பூதகணம்னு சொன்னேன். ஆக தேவவாத்தியம் பூதவாத்தியம் இருக்குது. அதே போல் அவரோட இணங்கி வாசிப்பதற்கு அன்பு அண்ணன் மலையங்குளம் முருகண்ணே ஆள்ரவுண்டு. அதே போல் பார்த்தோம்னா சீர்காழியிலே பிறந்தாரே ஆளுடைய பிள்ளை தோடுடைய செவியன் சுடலை பொடிபூசி மணங்க பிறந்த கல்வன் ஏடுடைய மலரால் நான் பணி செய்தினே என்று பொற்தாளத்தோடு திருஞான சம்பந்தர் தேவாரத்தை இந்த பூ உலகில் வாழ வைத்தார் திருஞான சம்பந்தர். அதே போல் அந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்காகவே எங்கள் அண்ணன். ஆக இப்படி 4 பேருமே தெய்வத்துக்கு சமமா. ஏங்க திருஞான சம்பந்தர் சும்மா வாங்க, உமையாளுடைய ஞான பால் குடித்தவர், அவருக்குனே ஒப்பீடு. ஆக அப்படிப்பட்ட 4 பேரும் தெய்வத்துக்கு சமமானவர்கள். அதுக்கு மேலே பார்த்தோம்னா தோல்லையும் மார்லையும் தூக்கி போட்டு சுமக்கிறேன் பாருங்க தகப்பேன். அந்த தகப்பேன் மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். ஆனால் எந்த பிள்ளைக்குங்க அப்பனோட அருமை தெரியுது? வேறு ஒன்றும் கிடையாது. பொண்ணுமணி ஒரு 5 வயசு குழந்தைய கூப்பிட்டு கேளுவே, உங்கள் அப்பா எப்படி எப்படான்னு கேளுங்க. அந்த குழந்தை அப்போ சொல்லுவேன், எங்கள் அப்பா சூப்பர் அப்பான்னு சொல்லுவேன் வயசத்தனை. அதே ஒரு 10 வயசுல உங்கள் அப்பா எப்படி எப்படான்னு கேட்டு பாருங்களேன், எங்கள் அப்பா நல்ல அப்பான்னு சொல்லுவேன் வயசத்தனை. அதே ஒரு 15 வயசுல உங்கள் அப்பா எப்படி எப்படான்னு கேட்டு பாருங்களேன், எங்கள் அம்மா அந்த ஆளுக்கு வாக்கப்பட்டாலோ தெரியலைன்னு சொல்லுவேன் வயசத்தனை. அதே ஒரு 25 வயசுல உங்கள் அப்பா எப்படி எப்படான்னு கேட்டு பாருங்களேன், வேறு ஏதாவது இருந்தால் பேசுங்க, அந்த ஆளை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லுவேன் வயசத்தனை. அதே ஒரு 35 வயசுல உங்கள் அப்பா எப்படி எப்படான்னு கேட்டு பாருங்களேன், நான் தனி கொடுத்துறம் போயிட்டேன் பேசுனா வீட்டில் என் பொண்டாட்டி திட்டுவான்னு சொல்லுவேன் வயசத்தனை. அதே ஒரு 45 வயசுல உங்கள் அப்பா எப்படி எப்படான்னு கேட்டு பாருங்களேன், 45 வயசுல போது அப்பா அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கும் இல்லையா, அப்போ சொல்லுவேன் அந்த வறுமையிலேயே வளர்த்தாரே எங்கள் அப்பா தெய்வமியா, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கேன் உயிரை போட்டு வாங்குறாயான்னு சொல்லுவேன். அந்த தகப்பனோட அருமை எப்போ தெரியும்? நன்றி நன்றி, கைதட்டி அன்புள்ளத்துக்கு நன்றி. ஆக அப்படிப்பட்ட தகப்பன் மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா உந்தி சரிய 300 நாள் தவம் இருந்து நம்மளையெல்லாம் பெற்றெடுத்து அவர்கள் என்னை பார்க்குறக்காக உட்காந்துருக்க என்னை பெற்ற ஆத்தாமாருங்க. அந்த தாயின் மீது அன்புன்ற காதல் வேணும். நாட்டில் யார் யார் தாயை நேசிக்கிறான்? கருவில் கொண்டவளை நேசிக்க மறந்துட்டு தெருவில் கண்டவளை நேசிக்கிறானே. இங்கே ஒரு பிள்ளையை பார்க்குறேன், திருச்சுழி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிள்ளைகிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்குறேன், இதுக்கிடையில் போகும்போதே வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறேன். இப்படி இருக்குது உலகம். அதனால தான் ஒருத்தர் சொன்னார், உலகத்தில் எல்லாமே பொய்யின்றார். உலகத்தில் எல்லாமே பொய்யா. நட்புன்று சொல்வான் அதுவும் பொய், உறவென்று சொல்வான் அதுவும் பொய்,
சில இடத்துல கட்டின பொண்டாட்டியையும் பொய்யேன்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ உலகத்தில் எது உண்மைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. நட்பும் பொய்யின்னா ஒரே தட்டில் சோறு போட்டு சாப்பிடுவான், ஒரே சட்டையை மாற்றி மாற்றி போட்டுக்கிடுவான். பொம்பளைன்னு ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கலே, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் பாஞ்சுக்கிடுவான். ஆக நட்பும் பொய்யேன்னா. உறவும் பொய்யேண்டா. நம்மகிட்ட 10 லட்ச ரூபா பணம் இருக்கட்டும், நம்ம முன்னாடி 10 பேர் சுற்றிவா, ஏப்பா நீ வராமல் அந்த காரியம் நடக்காது, வந்து சேர்றா வாப்பாண்டுவான். அதே போல் பார்த்தோம்னா நம்மகிட்ட 10 காசு நம்மள ஒரு ஆளை அமைச்சவனா கூப்பிடுவானா. உறவை நீடிக்கிறது எது? பணம்ன்ற ஒரு விஷயம். பணம் இருந்தால் தான் பத்திரிகையில விட பேர் மேலே இருக்கும். இல்லைன்னா வெறும் பத்திரிக்கை கொடுத்து முடிஞ்சா வாடா இல்லாட்டிங்கிறது வாழ்த்தை சொல்லி அனுப்பிடான்ட்டு போயிடுவான். உறவை நீடிக்கிறது பணம்ன்ற ஒரு விஷயம். ஆக உறவும் பொய்யேன்னா. சில இடத்துல கட்டின பொண்டாட்டியும் பொய்யேன்னா. பாருங்க, கட்டின பொண்டாட்டிக்கு உசுறு போச்சுன்னா புருஷனை பார்த்து நினைப்பாளாம், நம்ம பற்ற வச்சு அடுப்பணி எவ்வளோ கூட்டிகிட்டு வந்து பற்ற வைக்க போகிறானோ தெரியலையே நினைப்பாளாம். யாரு? கட்டின பொண்டாட்டி. அதே பெத்த தாய்க்கு உயிர் போகும்போது மகனை பார்த்து நினைப்பாளாம், இந்த சண்டாலப்போய் உலகத்தில் நம்ம பிள்ளை எப்படி பிழைக்க போகிறானோ தெரியலையே நினைப்பாளாம். அப்படிப்பட்டதுங்க உலகத்தில் தாய்ப்பாசம் என்பதை சொல்லிக்கொண்டு எனக்காக கைதட்டிய எனது உயிரிலும் மேலான அன்பு நாடகக்கலா ரசிகபன மக்கள் உங்கள் அத்தனை பேர்த்துக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, ஆக காதல்ன்ற ஒரு விஷயம் இந்த நாட்டில் எப்படியெல்லாம் இருக்குன்றத ஒரு பாட்டில் எடுத்து சொல்கிறேன், கேளுங்க. கண்ணு துறந்தா ஒளிவல்லே, காலெடுத்தா நடவல்லே, ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்த மனசிலே இப்ப ஒரு 5-6 லட்சத்தை இழந்து திரியிற தெருவிலே. கண்ணு துறந்தா ஒளிவல்லே, காலெடுத்தா நடவல்லே, ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்த மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையோ. ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே உள்ளோக அழுதனே, அடி ஒன்ன நினைச்சு நான் ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே உள்ளோக அழுதனே, ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே உள்ளோக அழுதனே. கண்ணா என்று சொன்னதெல்லாம் மோசமா, நமக்கு காசு பணம் இன்னைக்கு ஒரு தோசமா. கண்ணு திறந்தா ஒளியிலே, கால் எடுத்தா நடையும் இல்லை, ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்த மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. காதல் வந்தது முன்னால, கவலை வந்தது தன்னால. காதல் வந்தது எங்களுக்கு, காதல் வந்தது முன்னால, தாடி வந்தது பின்னால. காதல் வந்தது முன்னால, கடுப்பு வருது தன்னால. உங்களுக்கு ஜாதி மதம் பார்த்து நானும் பழகல, ஜாதி மதம் பார்த்து நானும் பழகல. அந்த சங்கதி எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. கண்ண திறந்தா, கண்ண திறந்தா ஒளியிலே, காவெடுத்தா நடவலே, ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்த மனசிலே ஒன்னா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன், ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன். ஊருக்கெல்லாம் பனையூர், ஊருக்கெல்லாம் அதையூர், ஊருக்கெல்லாம் மதோப்பு, ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன். உங்களுக்கெல்லாம் கேட்டா போதும் ராசாத்தி, என் பூதி காதல் வாழ வேணும் ராசாத்தி. கண்ண திறந்தா ஒளியிலே, கால் எடுத்தா நடவலே, ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்த மனசிலே மண்ணா கிடந்து கரைஞ்சு போச்சு ஆசையே. ஆக இப்படி மனுஷன் தான் காதலிக்கிறான்னு சொல்லி நன்றி நன்றி நன்றி. ஆக இப்படி மனுஷன் தான் காதலிக்கிறானேன்னு சொல்லி மூவாசி இன்ன வரைக்கும் நீங்கள்லாம் காதலிக்கிறீங்களான்னு கேட்டனே. மூவாசைக்கு வெறுத்த நாரத மரிசி இப்போ என்னுடைய காதல் கதையை சொல்கிறேன். நீங்களும் காதலிச்சிருக்கீங்களா? ஆமாம். அதனால என் காதல் கதையை கொஞ்சம் நீங்களும் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்து கேட்கணும். இங்கே மிருதங்க வாசிக்கும் அன்பு தம்பி பொன்னுமணி அவர்களுக்கு அன்னார் மணிகண்டன் அவர்கள் 101 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்துகிறார்கள். அன்பளிப்படுத்த பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு தம்பி பொன்னுமணி சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். ஒரு வாத்திய கலைஞரை பெருமைப்படுத்தும் விதமாக 100 ரூபாய் பொற்காசுகள் அன்பளிப்படுத்தி பெருமை சேர்த்த உண்மையாகவே
ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஓய்வுன்றது கிடைக்கும். பக்கவாதியெல்லாம் 10 மணிக்கு உட்காந்தா காலைல 6 மணிக்கு தான் எந்திரிச்சு ஆகணும். ஆக அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு கலைஞனை கௌரவப்படுத்தியதற்கு நன்றி கலந்த வணக்கம். ஆக அப்படிப்பட்ட இடத்துல இருந்துட்டாலும் என்ன ஒரு அற்புதமான இடம். காதல்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லணும். மனுஷன் தான் காதலிக்கிறான்னு சொல்லி மூவாசை வெறுத்த நாரத மகரிஷி நானும் ஒரே ஒரு பெண்ணைத்தான் காதலிச்சா. அவள் அழகு, அந்த மாணிக்க அழகு. யாரது? மாண்டானோ தேண்டானோ வேப்பம் தோப்புக்குள் புள்ளி மாண்டானோ ஆவாரம் பூதானோ ஒரு 5-6 நாளைக்கு பார்த்தோம்னா வச்சகடு மாறாம பார்க்கலாம். அந்த மாணிக்க ஒரு அழகான பெண்மகளை காதலிச்சு. நான் காதலிக்கும் போது அவ கண்ணத்துல குழி விழுந்துச்சு. அந்த குழியை நான் பணக்குழின்னு நினச்சி அவட்ட பழக ஆரம்பித்தேன். நான் பழகினதுக்கு அப்புறம் தாயா தெரிஞ்சு அதுதான் எனக்கு பெரிய பாதாள குழின்றது. யார்? ஸ்ரீமதி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பெண்மகளை காதலித்தேன். காதலில் கூட நாரதருடைய காதல் எவ்வளோ நாகரிகமாக இருந்துச்சு தெரியுமா? அவள் தகப்பன்ட்ட போய் சொன்னேன், ஐயா நான் ஸ்ரீமதியை காதலிக்கிறேன், எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நாளைக்கே சுயமரம் நடத்துகிற, சுயமரத்தில் கலந்துக்கங்க, என் மக யார் கழுத்தில் மாலை போடுறாலோ அவங்க திருமணம் முடிச்சுக்கங்கன்றார். உடனே வைகுண்டத்துக்கு போனேன். என் பாட்டை ஸ்ரீமன் நாராயண மகாவிஷ்ணு பெருமாள்கிட்டே வரத்தை வாங்கிட்டு வந்தேன். ஐயா நாளைக்கு ஸ்ரீமதிக்கு சுயமரம் நடக்குது, சுயமரத்தில் எனக்கு எதிர்த்தாப்பில் எவே உட்காந்துருக்கானோ அவனுக்கு குரங்கு மம்மா போன்ற வரத்தை வாங்கிட்டு வந்தேன். அப்போ தான் பாருங்கள், என் நண்பர் என் கூடயே சேர்ந்து தெரிஞ்சார். பர்வத முனிவர். எப்படின்னா ராம எப்படி வனவாசம் போகும்போது கூடையே லட்சுமணனும் போனானோ அதுபோலயே என் நண்பர் என் கூடையே தான் தெரிஞ்சார். அவர் எனக்கு தெரியாமலே கொஞ்சம் காதலிச்சிருப்பார் போல, கொஞ்சம் சபல புத்தி இருந்திருக்கும் போல. அப்போ தான் பார்த்தேன், எனக்கு எதிர்த்தாப்புல நண்பனே உட்காந்துருந்தேன். அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு எதிரியெல்லாம் எங்கேயோ இருந்திருக்கான், துரோகி ஊரை நம்ம கூடையே சேர்ந்துட்டு தெரிஞ்சுக்கான்றது அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் பார்த்தேன், என்னைய பிடிச்ச சனியை என்னைய விட்டுருச்சுரா, இப்போ தாண்டா உன்னைய பிடிச்சிக்கிடுச்சு நானாக உணர்ந்துக்கிட்டு. நம்ம நண்பனுக்கு தான் குரங்கு முகம், நமக்கு நல்ல முகம்னே நண்பனை பார்த்து நான் சிரிக்க. அவன் என்ன பண்ணிட்டான், நாரதருக்கு தான் குரங்கு முகம், நமக்கு நல்ல முகம், அவன் என்னைய பார்த்து சிரிக்க, நான் அவனை பார்த்து சிரிக்க. எங்கள் 2 பேரும் பார்த்து இந்த ஊரே சிரிக்க. காத்திருந்தவன் முண்டாட்டியை நேற்று வந்தவன் கூட்டு போனது போல மகாவிஷ்ணு பெருமாளே வந்தார், மாலையை போட்டு கூட்டி போயிட்டாரு. அப்போ தான் வானரமாக இருந்து கொண்டு, வானரம் என்றால் குரங்கு, குரங்காக இருந்து கொண்டு மகாவிஷ்ணுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தேன். ஐயா என்னைய வானரமாக்கிட்டு நீ ஸ்ரீமதியை திருமணம் முடிச்சுட்ட, அடுத்த அவதாரம் உனக்கு ராம அவதாரம், அந்த அவதாரத்தில் நீ சீதையை பிரிஞ்சிருப்ப, அப்போ ஒரு வானரந்தாயா உனக்கு உதவி பண்ணும்னு சொன்னனால தான் ராமாயணத்தில் ஆஞ்சநேய பெருமான்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த நாரத மகரிஷி. அது மட்டுமா, ராமாயணம் சொல்லக்கூடிய இதிகாசம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது நாரத மகரிஷி. இப்படி எத்தனையோ பெருமைகள் இருந்துட்டாலும் இன்னைக்கு நம்ம ஊரில் கூடுதலாக பெருமை சேர்க்கணும்னா நம்ம கூட யாராவது கலகம் செய்கிறதுக்கு இங்கே வழி கிடைக்குமா என்று சுற்றுமிட்டு கொண்டு போ. சத்தோ அழகான அழகான காணம், அற்புதமான காணம். இது போன்ற காணத்தை இது வரைக்கும் இந்த வட்டாரத்திலே காணோம். அலைமகள் கலைமகள் மலைமகள் சொல்லக்கூடிய மும்மகளுக்கும் ஒருமகளாய் விளங்கக்கூடிய திருமகள் இந்த இடத்திலே திணைக்காவல் செய்து கொண்டிருக்கின்றாள். அண்ணவள் யாருக்கு தந்து என்று பார்த்தால் கந்தன் கடம்பன் சண்முகன் சடாச்சரன் ஓராறுமுகன் ஈரார்கரன் குக்குடகதாரி தேவ சேனாதிபதி எம்பெருமான் முருகப்பெருமானுக்கே உகந்தவள் இந்த பெண்மகள் என்பதில் எல்லோரும் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட பெண்மகளை சந்திக்க வேண்டும், எமது கழகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று பார்த்தால் இந்த பெண்மகள் எதுக்காக வந்தா, ஏன் வந்தா, எப்படி வந்தான்ற விஷயம் எனக்கு தெரியும். வருஷம் முழுவதும் உட்காந்து நாடகம் பார்க்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் தெரியுமான்றதே எனக்கு தெரியலை. உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? வள்ளி எதுக்காக காட்டுக்கு வந்தான்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? காவலுக்கு. நான் தெரியாமல் இருக்கிறேன், கோவிலில் உண்டியில் திருட போகிறேன்டா சொல்லுவேன். ஊருக்குள்ளே அடி வாங்கினேன்னு சொல்லுவானா? வள்ளி காவலுக்கு போகிறேன்னு சொன்னால் முதல்ல நீங்களாம் நம்பலாமா? வள்ளி காவலுக்கு போனால் எத்தனை வயசில் போகணும்? 5 வயசில் போனால் காவலுக்கு நடக்கும், 60 வயசில் போனால் காவல் நடக்கும். கதையின் முறைப்படி வள்ளிக்கு 13 வயசு பருவத்தில் போனால் காவலாக நடக்கும். காதல் தாயா நடக்க காதலிக்க வந்திருக்கான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். காரணம் பாருங்களே, வேதம் சொன்னால் கருட பகவான் வரும், பிராமண வேதம் சொன்னால் கும்பாபிஷேகத்துக்கு கழுகு வரும்ன்றது பிராமணனுக்கு தெரியும். ஆளோலம் சொல்கிற பிரணவ பொருளை உபதேசம் பண்ணா முருகப்பெருமான் எப்படியாவது இங்கே வருவார், கைவிடியாக பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு போவார்ன்றது வள்ளிக்கு தெரியும். அவள் காவலுக்கே காதலிக்க வந்திருக்கான்றது நாரத மகரிஷி எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல வள்ளியை சந்திக்கணும், எமது கழகத்தை பற்றி சிந்திக்கணும். எதற்காக வள்ளியை திருமணம் முடிச்சு வைக்கிறோம்? ஏன் வள்ளி கூட தோழி வந்திருக்காளே, என்ன மோகினி? ஜெகன்மோகினி. ஜெகன்மோகினி. ஜெகம் என்றால் உலகம், மோகினி என்றால் அழகு. அழகாவா இருக்கா? ஜெகன்மோகினி. அப்படிப்பட்ட ஜெகன்மோகினி அவளை கல்யாணம் பண்ணி வச்சானா முருகனுக்கு. அதோட கல்யாண ஆசையை அவர் வெறுத்துருவார். அதனால் அந்த இடத்துக்கு நம்ம போக வேணாம். காரணம் பார்த்தோம்னா இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் பார்த்தோம்னாலும் எதற்காக வள்ளியை திருமணம் முடிச்சோம்? இல்லை ஊரில் ஒரு நல்ல வழியாக பார்த்து முருகனை கல்யாணம் பண்ணி வைப்போமே, ஏன் வள்ளியை மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? காரணம், தமிழனா பிறந்தவங்க வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஒரு கல்யாணம் பண்ணேன்னா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? நல்லா மகராசனா நல்லா இருறான்னு வைங்க. அதே 2வது கல்யாணம் பண்ணேன்னா என்ன சொல்லுவீங்க? உனக்கு ஏன்டா இந்த வேண்டாத வேலைன்னு தானே கேட்பீங்க. அப்படி இருக்கும்போது தமிழனா பிறந்த எனக்கே எப்படின்னா அப்போ தமிழ் கடவுள் முருகப்பெருமான், அப்போ அவர் எப்படி இருக்கணும்? ஏற்கனவே தெய்வயானன்னு ஒருத்தர் இருக்கும்போது எதுக்காக வள்ளியை 2ஆம் தரமா? காரணம் இருக்குது. எதற்காகன்னா இப்போ சொல்கிறது கந்தபுராணம் சொல்கிற எனக்கும் புண்ணியம், இருந்து கேட்கக்கூடிய இந்த அடியார்கள் அத்தனை பேர்த்துக்கும் புண்ணியம். அப்படிப்பட்ட கந்தபுராணத்தை உங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறேன். கந்தபுராணம் பாருங்கள், திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது, வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது.
கௌரி பஞ்சாங்கம்னு இருக்குது. ஏதாவது நம்ம ஊரில் பாருங்கள் திருவிழா, காது குத்து, கல்யாணம் இதெல்லாம் நடக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல நாள் பாருங்கப்பா, முதல்ல பஞ்சாங்கத்தை பாருங்கப்பான்னு தான் சொல்லுவாங்க. இந்த பஞ்சாங்க முறைப்படி பார்த்தோம்னா ஜாதகம் பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் பிடிச்சுன்னா ஜாதக பொருத்தம் நல்லா இருக்குது, திருமணம் முடிச்சு வைக்கின்றார். செவ்வாய் தோஷம் பிடிச்சி ஒரு ஆண்மகனுக்கு இருந்துச்சுன்னா, செவ்வாய் தோஷம் பிடிச்சி ஒரு பெண்மகளுக்கு இருந்தால் 2 பேரும் திருமணம் முடிச்சுக்கணும். அதே போல் தான் இங்கே கண்ணிலே அவதரித்தவருக்கு கண்ணிலே அவதரித்த ஒரு பெண்மகளைத்தான் திருமணம் முடிச்சு வைக்கணும். ஆக முருகப்பெருமான் எங்கிருந்து வந்தார்னா, சிவனுடைய நெற்றிக்கிலிருந்து 6 தீப்பொறிகளாக அவதரித்தவர் எம்பெருமான் முருகப்பெருமான். ஆக அக்னி பகவான் தாங்க முடியாமல் வாயு பகவானிடம் கொடுக்க, வாயு பகவானும் தாங்க முடியாமல் கங்கையிடம் கொடுக்க, கங்கை கொண்டு வந்து சரவணும் என்னும் ஞான பொய்கையிலே விட. ஆக சரண் என்றால் தர்பை. அதனால தான் கோவில் கும்பாபிஷேகத்தப்போ பாருங்கள் கலசத்தில் தர்ப புல் வச்சு கட்டியிருப்பாங்க. அதே போல் பார்த்தோம்னா யாகசாலையிலேருந்து கலசத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பார்த்தோம்னா தர்ப புல் மூலமே உயிர்ப்பிப்பாங்க. இதெல்லாம் கும்பாபிஷேகத்தப்போ நடக்கணும். இதெல்லாம் நல்லா உற்று கவனிக்கணும் நம்ம. ஆக அப்படிப்பட்ட பார்த்தோம்னா எதற்காக சொல்கிறேன்னா, தர்பைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் சரண் என்றால் தர்பை, தர்பை நிறைந்த பொய்கையிலே 6 கமலமலர், கமலம் என்றால் தாமரை மலர், தாமரை மலரிலே எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த பூவுலகில் அவதரித்தார். ஆக கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே என்று ஒருத்தர் பாடினார். அதனால் அவருக்கு இந்த உலகில் பெருமை கிடைத்தது. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் சிவனுடைய நெற்றிக்கிலிருந்து வந்தார்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வள்ளி எங்கே இருந்தான்னு வந்து தெரிஞ்சுக்கணும்ல. மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் என்ன பண்ணார்னா, நாட்டு மக்கள் கேட்ட தான தர்மங்களை கொடுத்து இந்திரலோக பதவி அடைவதற்காக அசுவமேத யாகம் பண்ணப்போ பெருமாளான மகாவிஷ்ணுவான பெருமாளே வந்தார் பூலோகத்திற்கு. குள்ள வடிவத்தில் வந்து, மகாபலி எனக்கு 3 அடி நிலம் வேணும்ன்றார். எடுத்துக்கங்க பெருமாளேன்றார். 1 அடினால் விண்ணை கலந்து, 2 அடினால் மண்ணை கலந்து, 3வது அடி எங்கேயா வைக்கணும்னு கேட்கும்பொழுது பெருமாளுடைய பாதம் பட கொடுத்து வச்சிருக்கணும். அதனால தான் இன்றைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா பாருங்கள், ஒரு தலையில் ஒரு கும்பா வைப்பாங்களா, அந்த கும்பாவில் பார்த்தோம்னா பெருமாளுடைய பாதம் இருக்கும். அப்படிப்பட்ட பெருமாளுடைய பாதப்பட கொடுத்து வச்சிருக்கணும்னு மகாபலியை தலையில் வைக்கணும்னு மகாபலியை தலையில் வச்சு பாதாள லோகத்துக்கு தள்ளிடுறாரு. தள்ளினோடனே அப்போ ஆனந்த கண்ணீர்லேருந்து அவதரித்தார்கள். ஆனந்த கண்ணீர்னா என்ன, கஷ்டத்தில் அழுதோம்னா இங்கேருந்து கண்ணீர் வரும், அது உப்பு கைக்கும். சந்தோஷத்தில் கண்ணீர் வந்துச்சுன்னா அது ஆனந்த கண்ணீர் இங்கேருந்து வரும், அது இனிக்கும். அப்படி ஆனந்த கண்ணீர் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. இந்த அமிர்தவள்ளி யாருன்னா, தெய்வேந்திரனுக்கு மகளாக பிறந்து தேவலோக யானை, ஐராவத யானையே வளர்த்தனால தான் அவள் பேர் தெய்வ யானை. யானை வளர்த்தனால தான் அவள் பேர் தெய்வ யானை. அப்படிப்பட்ட தெய்வ யானையை 30 அடி தேவர்கள்லாம் சேர்ந்து மலைமகனுக்கு மலையிலே வைத்து, சிவகிரி, பரங்கிரி, தென்பரங்குன்றம் சமணர்கள்லாம் இருந்தனால ஊரவே திருப்பி வச்சனால ஊருக்கு பேரே திருப்பரங்குன்றம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்திலே மலைமகனுக்கு மலையிலே வைத்து திருமணம் முடித்து வைத்தோம் சுந்தரவள்ளி. சுந்தரவள்ளியாக மானீசன் வயிற்றிலே பிறந்து வேடுவகுல நம்பியின் வளர்ப்பு மகளாக இந்த திணைப்புணத்துக்கு காவலுக்கு வந்திருக்கா. மொத்தத்தில் எனக்கு வேலையை ஒரு சின்ன வீடு தயார் பண்ணுறது. கொத்தனார் வேலை பார்க்குறாங்க அது கிடையாதுங்க. ஏற்கனவே திருப்பரங்குன்றம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய படை வீடு இருக்குது. பக்கத்திலே 6ஆம் படைவீடான பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் படைவீடை தயார் பண்ண வேண்டிய வேலை எனக்கு வந்திருக்கு. ஆக வீர மகேந்திரபுரிக்கு வீரவாகு சென்றார் தூதுவாக முருகப்பெருமானுக்காக. அதனால் அங்கே திருச்செந்தூரில் பெருமை கிடைத்தது செந்தில் ஆண்டவருக்கு. அதே போல் இந்த முருகனுக்காக நாரத மகரிஷி வள்ளியிடம் நான் தூது சொல்லுகிறேன் என்றால், முருகப்பெருமானுக்கு பெருமை சேர்க்க வேணுமா இல்லை இந்த ஊருக்கே பெருமை சேர்க்கணுமா என்று பார்த்தோம்னால், சுத்தரப்படி இந்த துப்பம் பொன்சிறந்த சுந்தரம் நிறைந்த சதுரம் பொன்சிறந்த பார்ப்பதற்கு முன்னதாக சொன்னது கந்தபுராணம் கேட்டன அத்தனை அடியார்கள் அத்தனை பேருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட இடத்துல வருகிறான் மணக்காவலன். அவனே விடத்துக்கு அறியவன் போல் தெரிகின்றது. வந்திருப்போன் கோமாளியா ஏமாளியா இல்லை தூக்கு வாலியா இல்லை என்னை எய்த்து நிப்பல் தான் நான் வாலியா என்று பார்ப்போம். வந்திருப்போன் காமெடியனா இல்லை காமடையனா என்று பார்ப்போம். நாராயணன்.